Hello friends, welcome to our YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் என்னோட டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் வந்து எனக்கு 4th டே வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. 25th January 2025 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கவுன்சிலிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் தான் நடந்துச்சு. டிஎன்பிசி இங்கே வந்து நீங்கள் ட்ரெயின் மூலமாக வந்தாலும் சரி, பஸ் மூலமாக வந்தாலும் சரி, இங்கே கோட்டை ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் தான். அதே மாதிரி பிராட்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் டிஎன்பிசி ஆஃபீஸ் இருக்குது. கவுன்சிலிங் அன்னைக்கு வந்து 2 பேட்ச் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 10 o'clock பேட்ச், இன்னொன்று வந்து 11:30 பேட்ச். எனக்கு வந்து 11:30 பேட்ச்சில் வந்து அலாட் ஆயிருந்துச்சு. 10 o'clock பேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போன வரைக்கும் வந்து ஒரு 8:30 போலவே வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 11:30 பேட்ச் வந்து ஒரு 10 o'clock முன்னாடியே வந்து கொஞ்சம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட் டென்ஷன் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 400 பீப்புள் வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ 10 o'clock பேட்சில் வந்து 150 பீப்புள், 11:30 பேட்சில் வந்து 250 பீப்புள், அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் டே அன்னைக்கு 2 ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சர்டிஃபிகேட் வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி தான் நம்ம மெயினாக வந்து அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து எதுபடி கூப்பிட்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து டேபிள் நம்பர் வந்து உங்களோட மெமோலேயே மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த டேபிள் நம்பர் படி வர சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போனப்போ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அவங்களே ஆர்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். நான் வந்து நோட் பண்ணது வந்து ரெண்டு இஷ்யூ வந்து நான் வந்து அங்கே ஹாலில் வந்து நோட் பண்ணேன். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறப்போ வந்து சிஓஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் எஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து டிசிஏ அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்தாலோ இல்லை கம்ப்யூட்டர் மற்ற இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்து ஆக்சுவலாக அந்த சிஓஏங்கிறது ஒரு தனி கோர்ஸ் இருக்கான். அது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம அந்த சிஓஏ வந்து அந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தான் அது அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த சிஓஏ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது கொடுத்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல வந்து ஏதோ சம்திங் இஷ்யூ, மேபி அதை சீல்லையா இல்லை என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அவங்களுக்கு அதில் இஷ்யூ இருந்தாலுமே கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அது எதுவுமே பயப்பட தேவைனா, ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனால என்னை வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டுருவாங்களோ அப்படிலாம் எதுவுமே பயப்பட வேணாம். ஏதாவது சின்ன இஷ்யூ இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் வந்து ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம கேட்குற டவுட்டுக்கெலாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் ஒரு 100 மெம்பர்ஸ் அந்த மாதிரி முடிய வந்து நம்மளோட ஓவரால் ரேங்க் நம்பர் சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த ரேங்க் படி கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்து போக சொல்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே நம்ம என்ட்ரானதும் ஒரு 10 மெம்பர்ஸாக வந்து நம்மளோட ஓவரால் ரேங்க் படி வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் ஹாலில் வந்து ஒரு ஸ்லைடு இருக்குது. அந்த ஸ்லைடில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிள் இருக்குது, என்னென்ன வேக்கன்சிலாம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓடிட்டுருக்கு. அதில் 3 கலர் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன்னா நிறையா வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எல்லோனா கொஞ்சம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி, ரெட்டுனா வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து டிஎன்பிசி வந்து அவைலபிள் இருக்கிற வேக்கன்சிக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி நாளே நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத வித் டிபார்ட்மெண்ட் கோடோட வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் வைஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டு இது இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் இதை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நியர்லி ஒரு 5 to 6 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கவுன்சிலிங் ஹால்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ரேங்க்கில் போயிருக்கோமோ அதுக்கு நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து சில டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அதுபடி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அந்த டைமில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத ஓடிட்டுருக்கும். ஸோ நீங்கள் எழுதி வச்சிருக்கிற ஆர்டருக்கும் அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஹைரார்கி ஆர்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹால்குள்ளே வந்து ஒரு 10 மெம்பர்ஸாக அலோவ் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் நம்மளோட டேர்ன் வரப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோடு தான் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் கோடு சொல்லணும்னா அது போட்டுட்டு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கான்னு பார்க்குறாங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா நமக்கு அதை வந்து அலாட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோடு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம அலாட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கில் வந்து நம்மளோட நேமு, நம்மளோட ரேங்க் நம்பர், என்ன டிபார்ட்மெண்ட் கோடு, டிபார்ட்மெண்ட் நேம் அதை வந்து மைக்கில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம வெளில வந்து அந்த ஹாலில் வந்து உட்காந்துடலாம். நம்ம உட்காந்ததுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்மளோட பேர், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ணுறது தான் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு சைன் மட்டும் கொடுக்கணும். சைன் மட்டும் பண்ணணும். சைன் பண்ணி நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுலேருந்து நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஹால்குள்ளே போனதுலேருந்து நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோங்கிறத பொறுத்து தான். ஸோ வந்து ரொம்ப சீக்கிரம் தான் கவுன்சிலிங் முடியுது. ரொம்ப லேட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக தான் உங்களுக்கு முடியுது. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அவ்வளோதான். நம்ம வந்து வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நமக்கு அந்த டிஎன்பிசியோட அந்த வால் இருக்குல்ல, அதில் வந்து நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம். உங்களை எடுக்க சொன்னாலும் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு படித்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். இன்னொன்று முக்கியமாக இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து வெளியில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டிஎன்பிசி ஹாலில் வந்து ஒரு சைடாக வந்து அவங்க வந்து உட்காந்துருக்கிறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ ஆனால் இன்னொன்று வந்து உங்களுக்கே தெரியும், டிஎன்பிசியில் வந்து மொத்தம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டி, ஜோனல் சீனியாரிட்டின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி நம்ம எந்த லெட்டரும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலாட் பண்ணிடுவாங்க. பட் இன்கேஸ் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியோ ஜோனல் சீனியாரிட்டியோ எடுத்திருக்கீங்கன்னா ஸோ அவங்க எங்கே வேணாலும் அலாட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த பிளேசஸ் நியராக இருக்குமோ அது வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால இந்த பிளேஸ் வேணும், அப்படி இல்லை இந்த பிளேஸ் தான் எனக்கு நியரர் அப்படி என்ன ரீசனோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி லெட்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் சென்னை சவுத் டிவிஷன் எடுத்திருந்தேன். ஸோ சைதாப்பேட்டையில் இருக்கிற மெயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து நியரராக சைதாப்பேட்டை ஆஃபீஸ் இருக்கிறதுனால அதை வந்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட அலாட்மெண்ட் ஆரோட ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு சைதாப்பேட்டை ஆஃபீஸில் போயிட்டு லெட்டரை கொடுத்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து இன்னைக்கு இதான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 o'clock வந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நாங்களுக்கு உங்கள் கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் அன்றைக்கி ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா போயிட்டு நீங்கள் ஒரு ஈவினிங்குள்ளே வந்து வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி ப்ராசஸ் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவோ இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட்.